ஹலோ சார். சார் நீங்கள் போன மிஷனே சூப்பராக முடிச்சிருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி உங்களுக்கு வேற ஒரு மிஷன் கொடுக்க போகிறோம் சார். ஓகே, நம்ம போன மிஷின்லேயே நிறைய உயிரை காப்பாற்றிட்டோம். ஸோ இந்த ஒரு மிஷினில் ரொம்ப நிறைய உயிரை காப்பாற்றுற மாதிரி ஒரு மிஷின் வேணும். ஏதாச்சும் இருக்கா சார்? இருக்குது சார். இந்த மிஷனில் வந்து ஒரு கிறிஸ்டல் வந்து டோலக்பூர்ன்ற ஒரு ஊரில் இருக்குது சார். அந்த ஊருக்கு போய் நீங்கள் அந்த கிறிஸ்டல் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிறிஸ்டலை லைட்டாக மட்டும் ஒரு மனுஷனோட உடம்புல தடவுனா அவர் மறுபடியும் மீண்டும் இன்னொன்று உயிர் பிறக்கலாம். ஓகே, இதனால் நிறைய பேரை சேவ் பண்ணலாம். ஆமாம் சார். அதை எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் மிஷனை? அஃப்கோர்ஸ் நாளைக்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் சார். ஏன்னா இப்போ நிறைய உயிர்கள் போயிட்டுருக்கு. அவங்களெல்லாம் காப்பாற்றணுன்னா நாளைக்கு நீங்கள் போய் அர்ஜென்ட்டாக இந்த மிஷன் முடிக்கணும் சார். ஓகே, பண்ணிடலாம். ஓகே சார். ஆனால் சார் இன்னொன்று கண்டிஷன் சார். எங்கள் கம்பெனிலேருந்து இந்த கேப்லாம் வராது சார். உங்கள் காரில் தான் சார் நீங்கள் போகணும். இட்ஸ் ஓகே சார்? ஓகே 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 சார். நாளைக்கு மிஷனில் பார்க்கலாம். எல்லாம் பில்டப் பண்ணிட்டே இருக்காங்க. தொடர்ந்து நம்மளுக்கு இன்னைக்கு அன்னைக்கு டேவா நடந்துட்டு இருக்கு. ஐயோ, நாய் 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 நாய். அப்பாடி, நாய் போயிடுச்சு. நம்ம இயற்கையை ரசிக்கலாம். நாத்து அடிக்கிற மாதிரி இருக்கா? அச்சி. என்ன இவர் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு என்ன பண்ணுறாரு? அவர்கிட்ட போய் டோலக்பூரை பற்றி கேட்போம். சொல்லுங்க. இந்த ஊரை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா? தம்பி, இந்த ஊர் ரொம்ப ஆபத்தானதுப்பா. இந்த ஊருக்குள்ள தயவு செய்து ஓடிடு. இது ரொம்ப ஆபத்தானது. என்ன இவர் எப்படி சொல்கிறாரு? சரி, அந்த கிறிஸ்டலை பற்றி கேட்போம். அந்த கிறிஸ்டலை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எது? அந்த உயிரை காப்பாத்துறேன்னு சொல்ற கிறிஸ்டலா? ஆமாம், அதேதான். தம்பி, இந்த கிறிஸ்டல் ரொம்ப ஆபத்தானது. இந்த கிறிஸ்டலை தொட்டுட்டீங்க நிறைய உயிரை காப்பாத்தலாம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த கிறிஸ்டலை தொட்டீங்கன்னா உங்க உயிரே உங்களை விட்டு போயிடும். தம்பி, என்ன தைரியத்துலடி இங்க டோலக்பூர் வந்திருப்ப? ஐயோ, நான் கிறிஸ்டல் எடுக்கதான் வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. டேய், அந்த கிறிஸ்டல் என்னோட தெய்வம்டா. அதையே திருடா பாத்துருக்கல நீ. தில்ல இருந்தா அந்த டோலக்பூரை தாண்டி பாடுறா. இப்படி சொல்லிட்டாங்க, என்ன பண்றது? யார் சொன்னிருக்கோம்? வேற வழியே இல்லை. யார் சொன்னா என்ன சொன்னானே தெரியல. திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. ஏதாச்சும் ஐடியா கிடைக்கணும். ஒரு ரிலாக்ஸான பிளேஸ், யார் கூடயாச்சும் சேர்ந்து திங்க் பண்ணணும். அங்கே ஒருத்தன் இருக்கான். சொல்லுங்க சார். சார், இந்த டோலக்பூரை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? சார், டோலக்பூரை பற்றி சொல்லுங்கள் சார். எதுக்குப்பா இந்த ஊருக்கு வந்த? எனக்கு ஆக்சுவலாக ஒரு இதை சொல்ல. என்னப்பா யோசிக்கிற?
இல்லை சார், நான் ஒரு கிறிஸ்டல்னு சொன்னாங்க, அதை தேடி வந்தேன். என்னப்பா சொல்ற? என்னாச்சு சார், என்னாச்சு? எந்த கிறிஸ்டலு? அந்த மேலத்தோட உயிர்வை கொடுக்குற ஒரு கிறிஸ்டல் தானே சொல்ற? பாணி மாட்டிக்கிட்ட. என்ன சொல்றீங்க? எல்லாரும் இதே மாதிரி சொல்றீங்களே. உனக்கு நான் ஒரே ஒரு வழி சொல்றேன், சிம்பிளா சொல்லணும்னா, அந்த கிறிஸ்டல் ஒரு சபிக்கப்பட்ட கிறிஸ்டல். எப்படியோ அந்த டோலக்பூரோட ராஜாவாயிட்டேன். எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நண்பா, நான் எப்படியோ ராஜாவாயிட்டேன் நண்பா. என்ன சொல்ற? வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி நண்பா. எப்படியோ எல்லா மக்களையும் உருவாக்கி இந்த மண்ணில் இந்த நிலத்துல இருக்க எல்லாத்தையும் எல்லாரும் வச்சு தோண்ட வச்சு அந்த கிறிஸ்டலை உருவாக்கிடலாம்டா. இதுதான் சான்ஸ். எப்படியாச்சும் அந்த ராஜா சாகடிச்சு நம்ம ராஜா வரணும். என்ன வேற வழியே இல்லை, இவனை சாகடிச்சு பண்ணிட்டோம். என்னையவே மிதிச்சிட்டடா. வாடா, என்னையும் மடிச்சியா? ஹுய் ஹா. ஏய் ஓனியா. ஏய், எப்படியே இவனை சாகடிச்சாச்சு. இனி இங்க இருக்கிற எல்லா கிறிஸ்டனையும் தோண்டி நானே வச்சுக்குவேன். அப்ப வேற வழி இல்லையா? வழி இருக்கு. அந்த பார், அந்த சைக்கிள் எடுத்து ஓடி போயிரு. ஓகே சார், தேங்க்யூ. இப்போ என்ன பார்த்து இதுவும் சொதப்பல் பண்ணுது. கார் இருக்கிறத மறந்துட்டோம். இது என்ன டப்பா சைக்கிள்? சாவி அப்பாடா. முதல்ல இந்த இன்னும் வந்து தப்பிச்சா போதுங்களா சாமி. என்னது இது? அவர் சொன்னதுல இருந்து உண்மையில எல்லாம் அமானுஷ்யமா நடக்குது. இருங்க இருங்க. ஐயோ, திறக்க மாட்டீங்க. ஏ போடா போடா. இவ்வளோ ஹாரம் அடிச்சு நகரல. ஒருவேளை இந்த கதையில சொன்ன மாதிரி உண்மையான ராஜா இவன் தானா? ஐயோ, ஐயோ